ஒரு கார்மெண்ட்ஸ் நிறுவனத்துல ஊழியர்கள் பரபரப்பா வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல ஒரு ஊழியர் ஓபி அடிச்சுக்கிட்டே இருக்காரு, இன்னொருத்தன் சின்சியரா வேலை பார்த்துக்கிட்டே இருக்கான். ஆனா வேலை செய்யாத அந்த பொறுக்கி வேலை செய்யறவனை கூப்பிட்டு மறுபடியும் 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 வேலை சொல்லிக்கிட்டு திட்டிக்கிட்டே இருக்கிறதும் இந்த வேலை செஞ்சக்கூடிய இளைஞனுக்கு கோபம் வந்துருது. டேய், நீ என்ன எனக்கு மேலதிகாரி மாதிரி பேசிட்டு இருக்க, நீயும் நானும் ஒண்ணு தானே, உன் வேலையை நீ பாடுறா, நான் என் வேலையை பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வார்த்தை மோதல் அப்படிங்கிறது தடிக்குது. அங்க இருக்கக்கூடிய ஊழியர்கள் எல்லாமே விலக்கி விடுறாங்க. அதன் பிறகு மதிய உணவு இடைவேளை நேரத்துல எல்லாரும் ஓய்வா உட்காடுறாங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு. அப்ப இந்த இன்னொரு இளைஞன் அவன் என்கிட்ட சண்டைக்கு வரான் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட நண்பர்கள்ட்ட எல்லாம் சொல்றாங்க. உடனே அவனோட நண்பர்கள் எல்லாம் அவனை, நீ என்னடா அவனை வேலை செய்யன்னு சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு வேலை செய்யக்கூடிய இளைஞனை போட்டு அடி அடின்னு அடிச்சிருக்காங்க. அந்த இளைஞன் வலி தாங்காம திருப்பி அடிக்கிறான். ஆனா இது மத மோதலா மாறி ஒரு இந்து நீனு எப்படிடா முஸ்லீமை பத்தி தப்பா பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்லாமியர்களை அவன் தப்பா பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு மதவெறி பிடிச்ச நாய்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து அவனை அடிச்சு குத்துயிரும் கொலையுயிருமா போடுறாங்க. அதோட மட்டும் அடங்காம அந்த ஊர்ல இருக்கக்கூடிய மதவெறி, அந்த நாடே ஒரு மதவெறி நாடா மாறி கிடக்கு அப்படிங்கறதால அங்க சிறுபான்மை இந்துவா இவனை காப்பாத்துறதுக்கு ஒருத்தர் கூட வரல. அடிச்சு குற்றுயிரும் கொலையுயிருமா, அது மட்டும் இல்லாம கட்டி தலைகீழ தொங்க விடப்பட்டு உயிரோட கொளுத்தப்பட்டான். துள்ள துடிக்க எரிஞ்சு செத்து போனான். தான் குடும்பத்துக்காக ஒரு கார்மெண்ட்ஸ் கம்பெனில போய் வேலை செஞ்சதை தவிர அந்த பையன் பண்ண தப்பு என்ன? இந்துவா பிறந்தான் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக துள்ள துடிக்க எரிக்கப்பட்டிருக்கான். இது மத மோதல்களை உண்டாக்கணும் அப்படிங்கிறதுக்கான செய்தி இல்ல, மத மோதல்கள் இருக்க கூடாது அப்படிங்கிறதுக்கான செய்தி. இந்த செய்தி அப்படிங்கிறது பங்களாதேஷ் நாட்டுல தான் நடந்துச்சு. திப்பு சந்திர போஸ் அப்படிங்கிற இளைஞருக்கு தான் இந்த கொடூரம் அப்படிங்கிறது நடந்தது. என்ன நடந்துச்சு, எதனால இந்த திப்பு சந்திர போஸ் கொல்லப்பட்டான், உயிரோட எரிக்கப்பட்டான், இன்னைக்கும் இந்துக்கள் மேல விரட்டி விரட்டி தாக்குதல் நடக்கிறது ஏன், இதுக்கு இரு நாடுகளுக்கான ஒரு பதட்டமான சூழலை எப்படி உருவாக்கி இருக்கு, வங்கதேசத்துல என்னதான் நடக்குது அப்படிங்கறதான் பார்க்க போறோம். வெல்கம் டு வெங்கிரத்னம் கிரைம். 1971 பங்களாதேஷ் பாகிஸ்தான் கிட்ட இருந்து பிரிஞ்சுது. சாதாரணமா பிரியல. பங்களாதேஷ் இந்த பகுதி பாகிஸ்தானோட இருக்கும்போது இவர்களோட வருமானத்தெல்லாம் எடுத்து பாகிஸ்தான் அந்த பகுதிக்கு தான் செலவு பண்ணுச்சே தவிர இவர்களுக்கு செலவு பண்ணல. அது மட்டும் இல்லாம இவங்க எல்லாம் வங்க மொழி பேசுறாங்க, அவங்க எல்லாம் உருது பேசுறாங்க. அதனால உருது பேசாத வங்காளிகளை மனுஷனா கூட பாகிஸ்தான் மதிக்கல. இவர்களுக்குன்னு எந்த உரிமையுமே இல்லை. அதனால வங்கதேசம் தனி நாடு கேட்டு போராடிக்கிட்டு இருந்தாங்க. உலகத்திலேயே ஒருத்தனுக்கு நம்ம பாவம் பார்த்தோம்னா அவன் தான் முதல்ல செருப்ப கலட்டிக்கிட்டு நம்மள அடிப்பான் அப்படின்னு அன்னைக்கு இந்தியாவுக்கு தெரியாம போயிடுச்சு. இந்த அப்பாவி வங்கதேசத்துக்காரனுங்க இப்படி சித்திரவதை அனுபவிக்கிறானுங்களே அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா ஒரு ராணுவ நடவடிக்கையை எடுத்து பாகிஸ்தானை அடிச்சு ஓட விட்டு வங்கதேசம் அப்படிங்கிற ஒரு தனி நாடை உருவாக்கி வங்கதேசத்துக்கு சுதந்திரம் கிடைக்கிறதுக்கும் காரணமா இருந்துச்சு இந்தியா. ஆனாலும் வங்கதேசத்தினர் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மேல தங்களோட அந்த கோர முகத்தை இந்தியா பக்கமே காட்ட ஆரம்பிச்சாங்க. சட்டவிரோதமா ஊடுருவது திரிபுரா, அஸ்ஸாம், மேற்கு வங்கம் இப்படி எல்லா பகுதியிலையும் ஊடுருவி அவங்க இஷ்டத்துக்கு சட்டவிரோத குடிமக்களா இங்கேயே இருந்தாங்க. இங்கேயே ஓட்டுரிமையை வாங்குறான். திருப்பூர் வரைக்கும் வீடு கட்டி வாடகைக்கு விடுற அளவுக்கு சட்டவிரோத குடியேறிகளோட எண்ணிக்கை அதிகரிச்சுக்கிட்டே இருந்தது. இங்க ஓட்டுக்காக அவர்களை உள்ள விடக்கூடிய வேலைகளையும் அரசியல்வாதிகள் சத்தமில்லாம செஞ்சுக்கிட்டும் இருந்தாங்க. சரி, இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, வங்கதேசத்துல ஷேக் ஹசீனா பிரதமராய் இருக்கிற வரைக்கும் எந்த விதமான பிரச்சனை அப்படிங்கறதும் இல்ல. அங்க இந்துக்கள், இஸ்லாமியர்கள், சீக்கியர்கள் எல்லாரும் ஒரு மத நல்லிணக்கத்தோட தான் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த மத நல்லிணக்கம் அப்படிங்கறதே பிடிக்காத வங்கதேச ரோஹிங்கியாக்கள் ஷேக் ஹசீனாவை எப்படியாவது காலி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய விலைவாசி பிரச்சனை எல்லாத்தையும் ஒண்ணு திரட்டி ஒரு பெரிய புரட்சி அப்படிங்கிறது கடந்த ஆண்டு வெடிச்சதையும் நீங்க பார்த்திருப்பீங்க. பெரிய அளவுல புரட்சி வெடிச்சு ஷேக் ஹசீனா இந்தியா கிட்ட தஞ்சம் அடைஞ்சார். பல அமைச்சர்கள் நிர்வாணமா அடிச்சு ஓட விடப்பட்டாங்க. எல்லா மக்களும் சித்திரவதைகளை அனுபவிச்சாங்க. மிகப்பெரிய கலவரம் அப்படிங்கறதெல்லாம் நடந்தது. அதன் பெயரு இடைக்கால அதிபரா முகமது யூனுஸ் அப்படிங்கிறவரு கொண்டு வரப்பட்டாரு. இந்த யூனுஸ் வந்ததுல இருந்து சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்த அத்தனை பேரையும் காவு கொடுக்கக்கூடிய வேலைகள் அப்படிங்கிறது தொடர்ச்சியா நடந்துகிட்டு இருக்கு.
இதுல உஸ்மான் ஹைதி அப்படிங்கிற ஒரு மாணவன், இவன் தான் இந்த போராட்டத்தை முன்னின்று நடத்தினவன். நிறைய மாணவ அமைப்புகள் தான் இந்த போராட்டத்தை நடத்துச்சு. சமீபத்துல இந்த உஸ்மான் ஹைதி அப்படிங்கிறவன் சுட்டு கொல்லப்பட்டான். அடையாளம் தெரியாத நபர்களால சுட்டுக் கொல்லப்பட்டான். இவனை சுட்டது 2 பேர் அப்படின்னு புகைப்படம் வெளியிடப்பட்டாலும் கூட அது உறுதிப்படுத்தப்படல. அதே நேரத்துல இவனை ராதான் கொன்னுருச்சு அப்படின்னு உலக நாடுகள் பேச ஆரம்பிக்குது. இத வங்கதேசம் திட்டமிட்டு பரப்பக்கூடிய வேலை அப்படிங்கறதையும் செய்யுது. ஏன் இவனை போய் ரா கொல்லணும் அப்படின்னா, இவன் ஒரு அகண்ட வங்கதேசத்தை உருவாக்குவேன் அப்படின்னு ரொம்ப தெனாவெட்டு கூந்தலா பேசியிருந்தான். அதாவது திரிபுரா, அஸ்ஸாம், மேகாலயா இது எல்லாத்தையும் வங்கதேசத்தோட இணைக்கிற மாதிரி ஒரு மேப்பை வெளியிட்டு பேசியிருந்தான். இது எல்லாமே சிறுபான்மையினரோட வாக்குக்காக அவன் பேசின பேச்சு. வரக்கூடிய பிப்ரவரி மாசத்துல வங்கதேசத்துல தேர்தல் இருக்கு. அந்த தேர்தல்ல இவனும் நிக்கிறான் அப்படிங்கறதால அகண்ட வங்கதேசம் அப்படின்னு மக்கள் மத பிரிவினையை உண்டாக்கி ஓட்டு வாங்கி ஜெயிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் செஞ்சான். இவனால பாதிக்கப்பட்ட முந்தைய ஆட்சியாளர்கள் யாரோ கூட இந்த கொலையை செஞ்சிருக்கலாம். ஆனா இதுவரை கொலை செய்தது யாரு அப்படின்னு தெரியலனாலும் ராதா இந்த கொலையை செஞ்சது அப்படின்னு சொல்லி பழியை தூக்கி போட்டுட்டு இந்தியாவுக்கு எதிரான பிரிவினைகள் அப்படிங்கிறதையும் தூண்டக்கூடிய வேலைகள் நடக்குது. இந்த உஸ்மான் ஹைதியோட சகோதரி இன்னும் 200 வருஷம் ஆனாலும் சரி நாங்க இந்தியாவை அழிக்காம விடமாட்டோம் அப்படிங்கிறா. நல்லா தெரிஞ்சுக்கிங்க, அந்த சகோதரியோட பேச்சை கேட்டு ஃபயர் விடுற அத்தனை வங்கதேசத்துக்காரனும் சரி, இந்தியாவில சோத்த தின்னுட்டு மதம் அப்படிங்கிறதுக்காகவே வங்கதேசத்துக்கு ஆதரவா இருக்கிறவனும் சரி, ஒட்டுமொத்த இந்தியர்களோட மக்கள் தொகை 140 கோடி பேர் திரும்பி நின்று மூத்தரம் விட்டாலே கடலோட கலந்துரும் வங்கதேசம் அப்படிங்கிறத இந்த இடத்துல மறந்துடக்கூடாது. அதாவது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இங்க வாக்கு வங்கி அரசியல் அப்படிங்கிறது ரொம்ப பெருசாவே நடக்குது. எங்கேயோ பாலஸ்தீனத்துல இஸ்லாமியர்கள் பாதிக்கப்பட்டா இங்க போராட்டம், இங்க கடையடைப்பு, இங்க பந்து, இங்க ஊர்வலம், இங்க ஆர்ப்பாட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்லாமியர்களோட வாக்குக்காக சம்பந்தமே இல்லாத பாலஸ்தீனத்துக்கு எல்லாம் போய் போராடுவாங்க. ஆனா பக்கத்து நாடு, நாம சுதந்திரம் வாங்கி கொடுத்து உருவாக்குன ஒரு நாட்டுல இந்து அப்படிங்கிறதுக்காகவே ஒருத்தன் தீ வச்சு எரிக்கப்படுறான். இந்துக்களோட சொத்துக்கள் எல்லாம் சூறையாடப்படுது. ஆனா குரல் கொடுக்க இங்க யாருமே இல்லை அப்படிங்கிறதுதான் வேதனையோட உச்சம். இந்த பிரச்சனையால எல்லையில பதட்டம் அப்படிங்கிறது அதிகமாயிருக்கு. இப்ப அசாம், திரிபுரா இந்த எல்லைகள் எல்லாமே ரொம்ப ஒரு கடுமையான பதட்டத்துல இருக்கு. இதுல திரிபுரா எல்லையில ராணுவமும் குவிக்கப்பட்டிருக்கு. ராணுவம் குவிக்கக்கூடிய அளவுக்கு வங்கதேசம் ஒருத்தா அப்படின்னு கேட்டா நிச்சயமா இல்லை. ஆனா இங்க இருந்துகிட்டே வங்கதேசத்துக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடியவர்களோட எண்ணிக்கை கூடுதலா இருக்குங்கிறதாலதான் இந்த பதட்டம். அதே மாதிரி சட்டவிரோதமா இந்தியாவுக்குள்ள ஊடுருவ முயன்ற ரஹ்மான் மொஷாவத் அப்படிங்கிற 2 பேர் சுட்டும் கொல்லப்பட்டிருக்காங்க. இது பதட்டத்தை கொஞ்சம் அதிகரிச்சிருக்கு. அதே மாதிரி இப்ப நடக்கக்கூடிய SIR பணிகள் மூலமா நிறைய வங்கதேசத்தினர் இங்க ஊடுருவி இருக்காங்க அப்படிங்கிறது கண்டுபிடிக்கப்பட்டு அவங்க எல்லாமே சொந்த நாட்டுக்கு மறுபடியும் ஓடிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாம் சேர்ந்துதான் ஒரு பதட்டத்தை உருவாக்குது. எந்த தப்புமே செய்யாத திப்பு சந்திர போஸ் அப்படிங்கிற ஒருத்தனோட உயிரும் பறிபோயிருக்கு. உயிரோட கொடூரமா தீ வச்சும் எரிக்கப்பட்டிருக்கான். மத மோதல்கள் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவர்கள் நாம, அதையும் மீறி நீங்க மதத்தால் மோதித்தான் பார்ப்போம் அப்படின்னா இந்தியர்களுடைய ராணுவம் தேவையில்லை. இந்தியர்களோட மூத்திரமே போதும் உங்களை அழிக்கிறதுக்கு.